ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் வழங்கும் தேநீர் விருந்தினை முதலமைச்சர் ஸ்டாலின் புறக்கணித்திருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கின்றது. பொதுவாக சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் வழங்கக்கூடிய தேநீர் விருந்தை ஏற்கனவே தாவேகா புறக்கணித்திருக்கிறது. தற்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் இதை புறக்கணித்திருக்கிறார். இது மட்டுமில்லாமல் இனி அடுத்து வரக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க போவதில்லை என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், விவரங்கள் என்ன? சுதந்திர தினத்தன்று ஆளுநர் மாளிகையில ஆளுநர் அவர்கள் தேநீர் விருந்து கொடுப்பது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த தேநீர் விருந்துல தமிழக முதலமைச்சர் பங்கேற்க மாட்டார் என்பதும் அறிவிப்பாக இருக்கிறது. அதே போல தமிழக அரசினுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்பதற்காக அடுத்து வரக்கூடிய இந்த பல்கலைக்கழகங்களுடைய பட்டமளிப்பு விழாக்கள்ல ஆளுநர் பங்கேற்கக்கூடிய விழாக்கள்ல உயர்கல்வித்துறை அமைச்சர் பங்கேற்க மாட்டார் என்பதும் தற்போதைய அறிவிப்பாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இந்த தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்குண்டான மசோதா என்பது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் தாமதப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தமிழக முதலமைச்சருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துல இந்த பல்கலைக்கழகம் தொடர்பான வழக்குல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு பெற்றார்கள். ஆனால் அதை பாஜகவுடைய நிர்வாகி ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு தடையாணை பெற்றிருந்தார். அதுக்கு ஆதரவாக ஆளுநர் அவர்கள் கருத்து தெரிவித்தார். இதன் காரணமாகவே இந்த அரசியல் சார்பு தன்மையோடு அவர் நடந்து கொண்டார் என்பதும் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் அப்படிங்கிறதும் தமிழக முதலமைச்சருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாமல் மாணவருடைய உயர்கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுடைய நலனுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுகிறார். இதன் காரணமாக 15ஆம் தேதி நாளை நடைபெறக்கூடிய மாலை தேநீர் விருந்து ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய அந்த தேநீர் விருந்தில் பங்கேற்க மாட்டார்கள். தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்பதும், அதே போல பல்கலைக்கழகங்களுடைய அந்த பட்டமளிப்பு விழாக்கள்ல உயர்கல்வித்துறை அமைச்சர் பங்கேற்க மாட்டார் அப்படிங்கிறதும் தமிழக அரசினுடைய அறிவிப்பாக உள்ளது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.